بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே அன்றி வேறு இல்லை. அர் ரஹ்மான் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவும் இல்லை. நீங்கள் பொய் சொல்கின்றீரே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். சோ சூரா யாசீனுடைய 15வது வசனம் இது. சோ போன வசனத்துல அந்த ஊருக்கு 2 தூதர்களை அனுப்பி, மூன்றாவதாக ஒரு தூதரையும் அனுப்பி அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தினான். அந்த 3 பேரும் சேர்ந்து, நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்திலே அனுப்பப்பட்ட ஒரு தூதர்கள் அப்படின்னு சொல்லி பிரகடனம் செஞ்சாங்கன்றத போன வசனத்துல அல்லாஹ் சொன்னான். தொடர்ந்து இந்த 15வது வசனத்துல அந்த ஊர் மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எதிர்வினை, அந்த நிராகரிப்பு எப்படி செஞ்சாங்கன்றத அல்லாஹ் இங்க விவரிக்கிறான். ஏன்னா போன வசனத்துல கதபூஹுமா அப்படின்றது வந்துருச்சு. இப்ப அந்த எப்படி செய்யறாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். காலு மா அன்தும் இல்லா பஷரும் மித்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான். நீங்க தூதர்கள்னு சொல்றீங்க, அப்படிலாம் இல்ல. நாங்க எப்படி ஒரு மனிதர்களாக இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஒமா அன்சல் ரஹ்மானு மின் ஷைஇன், அளவற்ற அருளாளன், அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எதையும் இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு அழுத்தமாக சொல்றாங்க. இதுல இன்னொரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த இறை மறுப்பாளர்களாக அவங்க இருந்தாலும் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. சோ அல்லாஹ் அர் ரஹ்மான் அப்படின்ற தன்மை அவங்க அல்லாஹ்க்கு இருக்கின்றத அந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்றதையும் இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சொல்லிட்டு இன்னும் இல்ல தக்திபூன், நீங்கள் பொய் தான் சொல்லுகிறீர்கள் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எல்லோரையும், அதாவது தக்திபூன் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே சேர்ந்து பொய் தான் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அந்த மக்கள் மறுத்ததாக அல்லாஹ் சொல்லி காமித்தார். இந்த வசனத்தை எப்படி நம்ம புரியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான காபிர்கள், அந்த நிராகரிப்பாளர்கள் செஞ்சது பொதுவா அவங்க கடைபிடிச்ச உத்தி அப்படின்றது இதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் முதல் மக்காவினுடைய குறைஷிகள் வரை எல்லோருமே நேர் வழியை முதல்ல அவங்க விரும்பல. இப்ப அவங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் கையில எடுத்த ஆயுதம் என்ன? எந்த நபி எந்த தூதர் வந்தாலும் ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷர் தானே, அது என்ன உங்களுக்கு மட்டும் புதுசா வகை வருதுன்னு நீங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றத அவங்க செய்வாங்கன்றத அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அந்த தூதர்கள் செய்யக்கூடிய சில அற்புதங்கள், அல்லாஹ்வினுடைய ஆஹ் வழிகாட்டுதலின் அடிப்படையில், நாட்டத்தின் அடிப்படையில் சில முஅஜிசாக்கள், சில அற்புதங்களை அவங்க செய்வாங்க. அதையும் ஒரு ஆராய்ச்சி பார்த்து அதை யோசிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல எல்லாம் இல்ல. வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து அந்த தூதர்களை பொய்யர்கள் அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய ஒரு காட்சியை இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னொரு வியூல எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும்? இப்போ மனிதர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு மனிதரே வர்றதுதான் மிக அறிவுபூர்வமானதும் கூட. ஏன்னா மனித சமுதாயத்துல இருந்து ஒரு புதுசா ஒருத்தவங்க வர்றதை விட அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நபரை நபியா அல்லாஹ் அனுப்புனது இன்னும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆதாரமா பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு தூதர் இருக்கிறாரு, அவருக்கும் பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுது, அவருக்கும் ஆசைகள், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஆஹ் எப்படி இறை கட்டளையின்படி, வகையின்படி, அதாவது வழிகாட்டுதலின்படி எப்படி வாழணும்ன்றத வாழ்ந்து காட்டினாதான் சாதாரண மனிதர்களுக்கு புரியும். நம்ம கிட்டே ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரிதான் அந்த மனிதர்களும் இருந்திருக்கிறாங்க. சோ அல்லாஹ் செஞ்சிருக்க விஷயம் என்ன? அறிவுபூர்வமான ஒரு விஷயம். அவங்கள இருந்தே ஒரு நபரை அனுப்பி அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இப்ப அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒருவேளை மாணவர்களோ மலக்குமார்களோ ஒரு தூதரா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க பசி கிடையாது, அவங்களுக்கு இச்சைகள் கிடையாது, எந்த ஒரு இதுவும் பாவமே செய்யாம அவங்க வாழ்றாங்க.
எங்களால அப்படி வாழ முடியுமா, நாங்கெல்லாம் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனா அவர்கள்ல இருந்தே ஒரு மனிதர் தூதராக வரும் பொழுது இன்னும் அவர்கள் வந்து பேச முடியாத மாதிரி அல்லாஹ் செய்திருக்கிறான் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிய முடியுது. சோ தூதுத்துவத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து மனிதர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு பாடம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் அர் ரஹ்மான் எதையும் இறக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒமா அன்சல ரஹ்மானு மின் ஷைஇன். அந்த தூதர்களை மட்டுமே இல்ல அவங்க நிராகரிச்சது, ஒட்டுமொத்த வஹி, அதே மாதிரி நுபுவத்து, தூதுத்துவத்தம் எல்லா கோட்பாட்டையும் அவங்க நிராகரிக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. அர் ரஹ்மான் அப்படின்னா அல்லாஹுவை அளவற்ற அருளாளன் அப்படின்றத ஒப்புக்கொண்டுதான் மறுக்கிறாங்க. ஓ மனித குலம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அறியாமையில தொடர்ந்து அழிந்து கொண்டே போகாமல் இருப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு கருணையின் அடிப்படையில தான் அந்த தூதர்களை அனுப்புறது, வேதங்களை அனுப்புறது, அவங்க மேல வந்து ஒரு 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 ரஹ்மத் செய்யறான். சோ அதையும் வந்து என்ன சொல்லுவாங்க நாளைக்கு, வழிகாட்டுதலே எங்களுக்கு யாருமே வரலையே, எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுக்காக அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு தான் இப்படி. ஆனா அதையும் கூட மக்கள் நிராகரிக்கிறாங்க. சோ இதுல என்ன ஓவராலா நம்ம என்ன புரிய முடியுதுன்னா, சத்தியத்தை ஏத்துக்கொள்றதுக்கு மைண்ட் இல்லாத ஒருத்தன், அவனுக்கு வந்து எவ்வளவு உண்மைகள் இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வச்சு சாக்கு சொல்லி அந்த காட்சியை வந்து அவங்க சொல்ற செய்தியை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதிகமாக இருக்கு. சோ அப்படின்றத வந்து நம்ம இதுல ஒட்டுமொத்த தப்சீர்கள் வழியாக புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அகக்கண் குருடானவங்களுக்கு அற்புதங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்டாலும் கூட அது சாதாரணமா ஏமாற்றமா தான் தெரியும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ இந்த வசனம் நம்ம கிட்ட என்ன பேசுது? இது இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வசனம். அதாவது குஃபார், அதாவது நிராகரிப்பாளர்கள் நிராகரிச்சாங்கன்ற செய்தி அல்லாஹ் சொல்லி நமக்கு என்ன உணர்த்துறான் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த மக்கள் தூதருடைய நிறைய செய்திகள் சொல்லியிருப்பாங்க, எதையுமே கவனிக்காம ஆஹ் மனித தோற்றம் அப்படின்றத பார்த்தே அவங்க வந்து நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷங்கிட்ட அறிவு இருக்கு, பண்பு இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாக்குறதை விட அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் எப்படி ஆடம்பரமா இருக்கிறான், அவன் என்ன வசதியா இருக்கிறான், அவன் என்ன கலரா இருக்கிறான். சோ வெளி தோற்றங்களை வைத்துதான் சமூகம் அவர்களுடைய தகுதிகளை பிரிக்குது. அவங்கள்ட்ட என்ன குணம் இருக்கு, அவங்கள்ட்ட என்ன சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அவங்கள்ட்ட என்ன பண்பு நலன்கள் வெளிப்படுது, மத்தவங்கள்ட்ட அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, இதை பாக்குறதை விட, இந்த வியூ பாக்குறதை விட வெளி உள்ள தோற்றத்தை தான் பாக்குது. நீங்க நிறைய தடவை குறிப்பிட்டிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் வருது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளி தோற்றத்தை வச்சு எதையுமே எடை போற்றவே நம்ம கூடாது எப்பயுமே. சோ ஒரு மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்கு, என்ன அவன் சொல்ல வரான்றத முதல்ல காது கொடுத்து கேட்கும் பொழுதுதான் அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். சோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து யாராவது ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு தீமையை சுட்டி காட்டுறாங்கன்னா, அதை ஏற்கிற மைண்ட் செட்ல இன்னைக்கு மனித சமுதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப டவுட் தான். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயமே எடுத்துக்கொண்டாலும் இதை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்க நம்மள மாதிரி சாதாரண ஆள் தானே, இப்ப உங்க வீட்டுல வந்து தவறே நடக்காதா, என்னமோ நம்மளை மட்டும்தான் வந்து புதுசா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவங்க நம்ம மேல அக்கறை எடுத்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கூட அவங்கள்ட்ட இருக்க பலவீனத்தை தேடுறதுக்கு தான் வந்து முற்படுறாங்களே தவிர அதுல என்ன கருத்து இருக்கு, என்ன நோக்கத்துல இதை இவங்க சொல்றாங்க, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றத யோசிக்கிறது இல்லைன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு தூதர்களை அந்த நபர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்காம தக்லிபூன், நீங்கள் பொய் தான் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து பொய்ப்படுத்தினாங்கன்ற செய்தியை கூட அல்லாஹ் வந்து இங்க நமக்கு புரிய வைக்கிறான். சோ அதே மாதிரி ஆஹ் அவங்க மேல இருக்க தப்பு, நிறைய நபர்களை நம்ம வந்து பார்க்க முடியும். அவங்க மேல இருக்க ஒரு தப்ப நியாயப்படுத்த முடியல அப்படின்னா, எதிரில நன்மையை ஏவுறாங்கல்ல, நமக்கு வந்து அக்கறை எடுத்து ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து என்ன சொல்லிடுறது, இவங்க எல்லாம் சமூக விரோதிகள், அதே மாதிரி இவங்க எல்லாம் அப்டேட்டே ஆகாதவங்க, பிற்போக்குத்தனத்திலே இருக்கிறவங்க, இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி மாறாதவங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள சொல்லக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்ப தூதர்களுக்கே வந்து பொய்யர்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தாவா செய்யறாங்க எவ்வளவோ நபர்கள், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக எத்தனையோ நபர்கள் தாவா செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இதை விட ஒரு பெரிய ஒரு
ஆறுதல் இருக்க முடியாது. இப்ப இந்த வசனத்தை பார்த்தே தெரிஞ்சு கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய தூதர்களுக்கே பொய்யர்னு சொல்லி பட்டம் கட்டினவங்க, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மத்தவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க எப்படி பேசினாலும் அவ்வளோ அந்த தூதர்களுக்கு நடந்ததை விட நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி தூதர்கள் சாதாரண மனிதர்கள் தான், ஆனா சிறந்தவர்கள். சாதாரண மனிதர்களால செய்ய முடியாத பல்வேறு விதமான முஅஜிஸா, அதாவது அல்லாஹ்வின் மூலமாக செய்யப்படக்கூடிய அற்புதங்கள், அதெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாகவே அவர்கள் வந்து நிரூபித்து காட்டினாங்க, செயல்படுத்தி காட்டினாங்க. அப்ப அதன் மூலமே அவங்க எப்படி சிறந்தவங்களா இருந்தாங்க, அவங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றது புரிய வரும். சோ வஹையையும் தூதுத்துவத்தையும் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது அப்படின்றது அதுவே குஃப்ருக்கு போகக்கூடிய ஒரு வழியாக மாறிவிடும் அப்படின்றது இந்த வசனத்துல நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم. قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே சேர்த்து சொல்றாங்க. பஷர்னா பஷர்னா மனிதன். பஷர் மனிதன். பஷர்ங்கிறதுக்கு நம்ம பிஷர், இந்த உடல்ல இருக்கிற தோல் கூட சொல்லுவோம் இல்லையா, பிஷர்னு சொல்றாங்க. அந்த தோலோட உடம்போட மேல் பகுதி, இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, பிஷர் அப்படின்னு சொல்லுவோம். சூரா காஃப்லயே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லுவோம், இல்ல பஷருன்னா உங்களை மாதிரி ஒரு பஷர் அப்படின்னு ரசூல் சொல்லுவாங்க. சில இடத்துல ரிஜால்னு யூஸ் பண்றோம். அந்த மதீனால இருந்து அடுத்த சொல்லுவாங்க இருக்கிறதுல கடை கோடியில இந்த ரிஜால் வந்தார் அப்படின்னு. இங்கேயும் பஷர் யூஸ் பண்றான், அங்கேயும் ரிஜால் யூஸ் பண்றான். அல்லாஹ் ஆலம், நான் அதை ரிசர்ச் பண்ணலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ரிஜால் நடந்து வந்து வேகமா வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி அந்த பஷர்ங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் பஷர் அப்படிங்கிறாங்க மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி தப்சீர்கள்ல சொல்ற மாதிரி ஆள் வெளித்தோற்றத்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்கக்கூடாது. அதான் காமன் சென்ஸ் தானே, மனிதர்களை திருத்தறதுக்கு மனிதன் தானே வேணும் இல்லையா. நம்ம ஒரு மலாய்க்கத்துமார்களோ ஒரு ரோபோட்டோ வந்து நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அது சாப்பிடாது, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க வேற, அவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, மலாய்க்கத்துமார்களுக்கு தூக்கம் தேவையில்லை இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்வாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள், நீங்க மலாய்க்கத்துமார்கள், நீங்க அப்படி இருப்பீங்க என்ன, மலாய்க்கத்துமார்கள் நீங்க நோன்பு வைப்பீங்க, நாங்க எப்படி நோன்பு வைக்கிறது என்ன, உங்களுக்கு வந்து பசிக்காது என்ன, உங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கு என்ன அப்படின்னு அதை அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவான்ல, மலாய்க்கத்துமார்களே அமிச்சாலும் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான். அப்போ அதை பத்தி தான் பேசுவான். என்ன மனிதன் என்ன ஒன்னும் வந்து சில குழப்பவாதியை குழப்பிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிமா இல்ல. இந்த லபிச ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான்ல, என்ன வார்த்தை அது, குழப்பம்னு நினைச்சா அதான் அல்லாஹ் வந்து யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்து. அவங்கெல்லாம் வந்து நபிமார்களே வந்து இப்போ பாத்தீங்கன்னா வேதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, சுண்ணத்தை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் செஞ்சாங்க, நம்ம செய்ய முடியுமா, நம்ம நபியா அப்படிங்கிறது மனிதர்களே அப்படி சொல்றோம். என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடாது. என்ன நபிமார்களா, நீ என்ன பெரிய ஆலிம் மாதிரி பேசிட்டு இருக்கிற, வீட்டுல சும்மா வந்து ஒரு ஹதீஸ் சொன்னால என்ன ஒரு ஆலிம்சா மாதிரி பேசிட்டு இருக்கிறான், நேத்து வந்து வரைக்கும் நல்லதானே இருந்தேன், இன்னைக்கு என்னாச்சு உனக்கு, ஹதீஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அன்னைக்கு அப்படிதான் நாங்க ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருப்போ ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப குரான் ஹதீஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் வேணான்ட்டோம். நான் சொன்னேன், குரான் ஹதீஸ் பேசினா என்னங்க, அதுல என்ன ஏன் வேணும்னு சொல்றீங்க, நல்ல மாப்பிள்ளை.
நவுதுபில்லா. எதுக்கு எடுத்தாலும் குரான்ல எப்படி இருக்கு, ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்றாரு. என்ன அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாலியான ஒரு மார்க் பற்றுள்ள ஒரு குரான் ஹதீஸை பத்தி மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா அது அப்படி இருக்கிற கணவன் வந்து கிடைக்கணுமே தான் வந்து சப்போர்ட் தான் பண்ணணும் அதுக்கு. என்ன ஸோ அதுக்காக ரொம்ப ஓவராகவும் எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. மார்க்கம் பேலன்ஸ் என்ன ஓ சில கல்யாணம் வந்து ரொம்ப ஆஹ், ரொம்ப வஸ்வாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. என்ன ரொம்ப வந்து ரொம்ப டவுட்லயே இருப்பாங்க சில பேர். குளிச்சிட்டோமா இல்லையா, ஒது செஞ்சிட்டோமா இல்லையா, ஏன்னா அந்த மாதிரி அந்த வஸ்வாஸ் அந்த அளவுக்கு போகக்கூடாது. மனிதர்களோட சேர்ந்து இருக்கணும். சில விஷயங்கள்ல வந்து ரொம்பவும் துறவி மாதிரியோ முனி மாதிரியோ என்ன உட்காந்துக்கிட்டு ஒரே என்ன அது வியாக்கியானம் பேசிக்கிட்டுலாம் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவங்கள ரிலேட் பண்ண முடியாது அவங்களால. அவங்க வந்து காட்டிலேயே தான் உட்காந்துருக்கணும். அவங்கள யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க, சுன்னத்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, குழந்தை பெற்றிருக்காங்க. குழந்தை பெற்றவங்கள வந்து மூத்தா போயிருக்கு அடக்கி அவங்களுக்கும் சில அல்லாஹ் வந்து எமோஷன்ஸை கொடுத்துருக்குறான். குழந்தை அபு காசிம்ங்கிறவங்க நினைக்கிறேன், இறந்து போன பிறகு அவங்க அழுகுறாங்க. என்ன ஏன் அழுவுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஏன் நானும் மனிதன் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸோ அல்லாஹ் வந்து மனிதனை வந்து நேர்வழிப்படுத்துறதுக்கு ஒரு மனிதனை தான் அனுப்ப முடியும். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மனிதனா தான் இருக்க முடியும். என்ன ஒரு அப்பா வந்து ஒரு மனிதனா தான் இருக்க முடியும். என்ன அவங்க தான் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் என்ன அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ இவங்க வந்து இதை வந்து கேலி செய்யறாங்க. மலாயத்துமார்களும் வந்தாலும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. நான் அவங்கள என்ன நீங்க மலாயத்துமார்கள், நாங்க எப்படி உங்களை கேட்க முடியும், நாங்க சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ரஹ்மான்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க, ரஹீம்னு சொல்ல. அர் ரஹ்மான் ரஹீம் நம்ம விளக்கம் பார்த்திருக்கிறோம். அர் ரஹ்மான்ங்கிறவங்க வந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் காஃபி காஃபீரா இருக்கட்டும், முஷ்ரிக்கா இருக்கட்டும், மூமினா இருக்கட்டும், எல்லாருக்கும் ரஹ்மான் தான். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான், அநியாயக்காரர்களுக்கும் எல்லாம் பாத்துக்கிறான். என்ன மறு உலகத்துல ரஹீமா தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. வந்து ஒன்லி ஈமான் பண்றவங்களுக்கு லாயிலாக இல்ல முகமது ரசூலுல்லாஹி சொல்றவங்களுக்கு தான் சொல்றாங்க, நம்ம உம்மத்துல உள்ளவங்களுக்கு. என்ன இன்னும் தக்குதீமோ நமக்கு தான் இப்ப பாடம் என்னன்னா அந்த வெளி தோற்றங்களை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. யாரையும் பொய்ன்னு சொல்லக்கூடாது. எல்லா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹதீஸ் குரான் சஹீஹான ஹதீஸ்களா இருந்தா அப்படியே நம்ம ஏத்துக்கணும். என்ன நம்ம வந்து இதை நான் எடுத்துக்குவேன் அதை எடுத்துக்க மாட்டேன், நம்ம வசதி தகுந்த மாதிரி நம்ம போய் அந்த ஹதீஸ் போய் மனசுக்குள்ள இந்த ஆயத்துல நம்ம இந்த காலத்துல யூஸ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா என்ன அல்லாஹ்வுடைய வசனத்தையும் ஆயத்தையும் ஹதீஸையும் நம்ம பொய்ப்படுத்துறோம். ஆமா அப்படி ஆயிடக்கூடாது, இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்ந்துடக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணும். என்ன சோ இதான் மத்தவங்க வந்து நம்மள சில பேர் விமர்சிச்சாலும் என்ன பண்ணோம், மக்கள் இந்த மாதிரி நடக்கும். ஒரு தாயோ ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாலோ வீட் வீட்டுல போய் ஒரு அட்வைஸ் பண்ணாதான் வீட்டுல தான் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பே நம்ம எதிர்பார்க்க முடியும். என்ன நினைக்கிறீங்க? வெளியில போய் சொல்றதை விட என்ன நேத்து வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்தாரு போனோன்னு நம்மளை பத்தி பேசுவாங்க. நான் முதல்ல வந்து வீட்டுலதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாம் சொல்றது அப்படிதான். நீங்க வெளியில போய் பக்கத்துல போய் பள்ளியாசல்ல போய் சொன்னா கூட கேட்டு போயிடுவாங்க, நீங்க ஆலிமே அப்படின்ட்டு. வீட்டுல வந்து நம்ம நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்ன அப்படிங்கிற ஒரு எல்லாரும் கிடையாது, சில நிறைய விஷயங்கள் அல்லாவே சொன்னோம். வந்து குடும்பத்தை வந்து நரகத்துல இருந்து பாதுகாத்துக்குங்க நீ ஏன் சொல்ற அப்படின்னா. சோ குடும்பத்துலதான் வந்து நிறைய இந்த மாதிரி குரானை எடுத்து உட்காரும் போது ஒரு தாலீம் வாசிக்கணும்னு உட்காரும் போது தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அப்பதான் அவங்க தான் வேலை இருக்கணும், எனக்கு படிப்பு அது எப்போ எடுபடும்ன்ற இதுவும் நமக்கு இருக்குல்ல. அது உங்களில் எப்போ அந்த விஷயம் எடுபடும் அப்படின்னா, உங்களில் சிறந்தவர் தம் மனைவி இடத்தில் சிறந்தவரே. நம்ம சிறந்தவங்களா நடந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம சொல்ற செய்தியை அவங்க எடுத்துக்கொள்வாங்க இல்லையா. இல்ல ஒரே கேட்பாங்க, நீங்க கரெக்டா இருக்கீங்களா. ஆமா 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 அது ஆமா அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வெளியில வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் போலீஸ் வந்து சொன்னா டக்குன்னு எடுத்துக்குவாங்க. நம்ம வீட்டுல நம்ம பாசமா பாசமா வேற இருக்கும், நீங்க என்ன சொல்றது இதை செய்யவானா சொல்றீங்க நீங்க என்ன
நீங்க என்ன இதெல்லாம் வந்து சினிமாலாம் பார்க்க கூடாதுங்கிறீங்க வந்து நேற்று வந்து ஓத்திட்டு வந்து என்ன இவ்வளவு நாளும் டிவியில சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், சீரியல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், இதெல்லாம் பாவங்கிறீங்க இப்போ என்ன அப்படின்னு தான் வந்து நம்மள ஒரு அது நல்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் ரொம்ப பாசமா இருந்தாலும் இவர் பாசமா இருக்கிறாரு, இவர் நம்மள வந்து ஒன்னா என்ன செய்ய போறாரு நம்ம சரியா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா அப்பதான் வந்து நம்ம சில நேரங்கள்ல கண்டிப்பு காட்டணும், சில நேரத்துல பாசம் காமிக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போயிடக்கூடாது, என்ன பேலன்ஸா இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெளி தோற்றத்தை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ரசூலுல்லாஹி குர்ஆனெல்லாம் நம்பணும், சுன்னாவை ஃபாலோ பண்ணணும். ஸோ யார் மக்கள் அதை விமர்சிச்சாலும் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து அந்த அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் சபரோட அவங்க நம்ம மூத்தா போற வரைக்கும் நம்மளால என்னென்ன நல்ல அமலு சாலியாத் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்காகவும் நம்ம சமூகத்துக்காகவும் அல்லாஹ்க்காக. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது. ஓகே. قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون. அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள்தாம் என்பதை எங்கள் இரட்சகனே நன்கறிவான் என்று கூறினர். 16வது வசனம் இது. போன வசனத்துல அந்த மக்கள் எல்லாம் நிராகரிச்ச அந்த தன்மையெல்லாம் எல்லாம் வந்து சொல்லி காமிச்சுட்டான். இப்ப 16வது வசனத்துல அந்த தூதர்களுடைய அசைக்க முடியாத ஒரு உறுதி இந்த இடத்துல வெளிப்படுது. மக்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்க எல்லாம் பொய்யர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழி சுமத்தவும் செய்யறாங்க, பொய்யர்கள்னு சொல்றாங்க. தூதர்கள் அவங்களுடைய அந்த மதிப்பை இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறாங்க. தேவையில்லாத விவாதம் செய்யாம அவங்கள வந்து சாட்சியாக யார வைக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை முன்னிறுத்துறாங்க. நாங்க தூதர்களா இல்லையான்றது இறைவனே நன்கறிவான் அப்படின்ற வார்த்தைய ரொம்ப ஒரு ஆணித்தரமா அவங்க வந்து பதிவு செய்து காண்பிக்கிறது அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ ரப்புனா யாலம், எங்கள் இறைவனே நன்கறிவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னா இலைக்கும் ல முர்சலூன். ஃபர்ஸ்ட் இன்னான்றது ஒரு நிச்சயமாகன்ற ஒரு தாக்கீத் அப்படின்னு சொல்லுவாங்க, அழுத்தம் தரக்கூடிய ஒரு அர்த்தத்துல வருது. ல அப்படின்றது இல்ல முர்சலூன்ல ல வருதுல்ல, அதுதான் இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தையை வந்து உறுதிப்படுத்தி சொல்லுது. அப்போ நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் தாம் என்பதை இறைவனை நன்கறிவான் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம வந்து இந்த வசனத்துல பாக்குறோம். சோ அல்லாஹ் வந்து இதுல ஊர்வாசிகளுடைய நிராகரிப்பும் கடுமையா இருந்துச்சு. போன வசனத்துல அல்லாஹ் அப்படி வரிசைப்படுத்தி காமிச்சான். சோ அதுக்கேத்த மாதிரியே இந்த தூதர்களுடைய பதிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ன அப்புறம் இல்ல அப்படின்ற ரெண்டு நிச்சயமாகன்ற பொருள்ல வரக்கூடிய ஒரு லெட்டர்ஸை பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படின்னா நிச்சயமாக தூதர்கள் அப்படின்ற ஒரு பொருள் இன்னும் ரொம்ப ஒரு இது. இப்போ மக்கள் நம்பாவிட்டாலும் அல்லாஹ்வே எங்களுடைய தூதுத்துவத்திற்கு போதுமான சாட்சி அப்படின்றத, இறுதி தீர்ப்பு அப்படின்றத அல்லாஹ்விடத்துல அவங்க வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியை நம்ம வந்து இதுல ஒரு வியூவா பார்க்க முடியுது. அதே மாதிரி தாவா செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாருமே திரண்டு நின்று நம்மள வந்து பொய்யர்னு சொல்றாங்க, நம்ம சொல்ற கருத்துக்களை வந்து நிராகரிக்கிறாங்க, நம்மள வந்து தவறானவர் அப்படின்னு சொல்லி என்ன முத்திரை குத்துனாலும் என்னுடைய இறைவன் என்னை அறிகிறான், நான் யாருன்னு என்னுடைய ரப்புக்கு நல்லா தெரியும், என்னுடைய தூய எண்ணம், நான் என்ன நோக்கத்துக்கு வேண்டி உங்கள்கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்றேன்றத அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலையும் நல்லா ஒரு ஆழமா பதியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு அழைப்பாளனுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்துல இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்குமே சக மனிதர்கள் தரக்கூடிய அங்கீகாரமோ பாராட்டோ சிறந்தது இல்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். ஆனா அல்லாஹினுடைய திருப்தி இருக்கு இல்லையா, அந்த ரித்வான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹினுடைய அந்த பொருத்தம், அந்த திருப்தி மட்டும்தான் இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற முஃமின்கள் எவ்வளவு பேர் எதிர்த்து நின்னாலும் எவ்வளவு பேர் நிராகரிச்சாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, எங்களுடைய இறைவன் எங்களை நன்கு அறிகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை.
ஒரு தனி நபர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் அல்லாவுக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்றது வெறும் வார்த்தைய மட்டும் அதை நம்ம கடந்து போயிட முடியாது. ஒரு காஃபிர் இருக்கிறாங்க, எதிரில வந்து நிராகரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விடப்பட்ட ஒரு பலமான ஒரு எச்சரிக்கை. இப்போ நாங்க வந்து தூதர்கள் ரசூல்மார்கள்ன்றத அவன் அறிவான் அப்படின்னும் போது, நீங்க செய்யற அநியாயங்கள், நீங்கள் எங்களை வந்து பழிக்கிறீர்களே அதை, நீங்கள் வந்து பொய்ப்படுத்துறதே அதையும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். எங்களை பத்தி அறிவான்னா அதுல இன்னொரு அர்த்தம் என்ன, உங்களை வந்து நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற இதுவும் அல்லாஹ் வந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ அவனுடைய பிடியிலிருந்து அவனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாதுன்ற ஒரு உண்மைய இவங்க இந்த மறைமுகமா வெளிப்படுத்துற ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னை பத்தி சொல்றான்னா, எதிரில இருக்க உன்னையும் தான் அல்லாஹ் வந்து அறிஞ்சிட்டு இருக்கிறான், உன்னைய பத்தியும் தான் அல்லாவுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல வியூல சொல்லியிருக்கிறாங்க. சோ அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்கள்ட்ட இருந்தது ஃபுல்லா அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதை மட்டும்தான் கான்செப்டா வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் ஊரே எதிர்த்தாலும் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, கொஞ்சம் கூட இதை பத்தி ஒரு பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லைன்றது இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ தனி மனிதனுக்கான ஒரு ஒழுக்கம் இந்த வசனத்துல நமக்கு வந்து புரிய வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக மற்றவர்களிடத்துல வந்து ஆஹ் பாராட்டுகளை அதிகமா எதிர்பார்க்கிறது, அங்கீகாரம், லைக்ஸ் கிடைக்கணும், அதே மாதிரி வியூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அதாவது தவறான விஷயங்களுக்கு நான் சொல்றது வந்து, ஒரு மனிதன் தன்னுடைய புகைப்படத்தை போட்டு வச்சுக்கிறான், அதுல வந்து லைக்ஸ் வரணும்னு சொல்லி நினைக்கிறான். நல்ல நோக்கங்களுக்காக செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. ஆனா தவறான ஒரு நோக்கத்துக்காக ஒருத்தன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பேராசைப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம வந்து இன்றைக்கு உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தூதர்களா அவங்க நம்ம கற்றுத்தர்றது என்ன விஷயம் அப்படின்னா, எவ்வளவு விஷயத்த நம்ம செஞ்சு இந்த உலகத்துல யாரும் போற்றாவிட்டாலும் அல்லாஹ் என்னுடைய கூலியை அவன் நிர்ணயித்து வச்சிருக்கிறான், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த எண்ணம் மட்டுமே அதை வந்து அந்த தூதர்கள் நமக்கு வந்து சொல்லி தராங்கன்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. தூய்மையான இஹ்லாஸ் அது நமக்கு இருக்கணும்ன்றத பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஆஹ் எவ்வளவோ டைம்ல வந்து மனிதர்கள் தங்களை நிரூபிக்கிறதுக்காண்டி வாட்ஸ்அப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, சோசியல் மீடியால எல்லா தளங்கள்லயுமே சரி, தன்னை வந்து நிரூபிக்கணுன்றதுக்காக வேண்டி தேவையில்லாத விவாதங்கள் மூலமாக நேரத்தையும் வேஸ்ட் பண்றாங்க, நிம்மதியும் பாழாக்குறாங்க. தங்களை வந்து நிரூபிக்கிறதுக்காக தொடர்ந்து வசைப்பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த தூதர்கள் அழகா ஒரு விஷயத்த செஞ்சாங்க. பொய்யர்னு சொன்னதுக்கு பின்னாடி கண்ணியமா ஒரு பதில் அளிச்சுட்டு நவுந்துட்டாங்களே தவிர, அந்த இடத்துல வந்து தொடர்ந்து அவங்க எந்த ஒரு விவாதம் செய்வதையோ அல்லது வந்து கருத்துக்கள் எக்ஸ்ட்ரா சொல்றதையோ அதெல்லாம் எதுவுமே செய்யல. சோ அவங்க எப்படி சொல்றது, ஒரு ஈஸியான முறையில அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியும். சோ இது அழகான ஒரு நாகரிகம், இன்னைக்கு ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு நாகரிகம். வீண் விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தூதர்கள் வழியாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியுது. அதே மாதிரி ஆஹ் இதுல வந்து முக்கியமா கருத்துக்கள் ஒரே மாதிரிதான் வருது. சோ எதிரிகள் ஜாவா செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஊருக்கெல்லாம் எப்படின்னு சொன்னா, ஒரு நபரு ஒரு முஸ்லிம் ஆள் வந்து ஒரு ஹிந்து, அதாவது ஹிந்துஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தாவா செய்ய போவாங்க, நான் முஸ்லிம் இருக்க பகுதிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை பார்ப்பாங்க, அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதே நபர் இன்னும் வேற ஒரு நபர்களை கூட்டிட்டு அதே இடத்துக்கு போவாரு. அப்போ ஒரு வியூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீங்க இன்னும் 6 மாசத்துக்கு முன்னாடி வரும்போதே நாங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டோம், நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காட்சியும் நம்ம வந்து பார்க்க முடிந்தது. சோ இது நான் நேர்ல கூட போய் அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படின்னும் போது ஒரு ஆள் கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதே நபர் தான் போறாரு வேறொரு ஆளுங்களை கூட்டிட்டு. எத்தனை தடவை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு கவலைகளை நம்ம எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்தோமா இல்லையா, நம்மள ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பா ஏத்துக்கொள்ள மாட்டான், சொல்றதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டான் அப்படின்ற ஒரு தன்மை வந்துடும். ஆனா இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. தாவா பணியை எப்பயுமே பாதியிலேயே விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு.
நம்மளால முடிஞ்ச அளவு. அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போயிடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி தான் பேலன்ஸாவும் இருக்கணும். செய்யா தாவா செய்யாமலும் இருக்கக்கூடாதுன்ற காட்சியை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ம். தாவா பத்தி சொன்னீங்க. தாவாங்கிறது வந்து இந்த இங்கெல்லாம் வந்து அலோடு கிடையாது. அபிஷியலா சில நாடுகளை தடை பண்ணிட்டாங்க. சவுதியில எல்லாம் சவுதியெல்லாம் தாவா பண்ணா ஜெயில போட்டுருவாங்க. கிடையாது. ஆமா. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். தாவாங்கிறது வந்து நம்ம போய் இந்த மாதிரி தப்லீக் மாதிரி போய் பள்ளியாசல்ல 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம் உட்கார்ந்து செய்யணும். அது ஒரு இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து சில அரசு நாடுகள் வந்து தடை செய்து அவங்கள வந்து தடை பண்ணப்பட்ட அதே நேரம் அவங்க நல்ல எண்ணத்துல போறாங்க. பட் எல்லாமே வந்து அல்லாஹ் பாத்துக்குவோம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. என்ன அல்லாஹ் வந்து நமக்கு சில கடமைகளை கொடுத்துருக்குறான். என்ன நமக்கு நம்ம ஒரு கணவனா இருக்கிறோம், ஒரு தந்தையா இருக்கிறோம், ஒரு மகனா இருக்கிறோம். நமக்கு நமக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. என்ன என்ன அதனால நான் அல்லாஹ் பாத்துக்குவோம் அப்படின்ட்டு 6 மாசம் போறேன் அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அந்த முடியுங்கிறவங்க போகலாம். பட் அல்லாஹ் அவங்க சில பேர் அந்த மாதிரி அனுப்புறோம். அதை பத்தி நம்ம பேச விரும்பல. பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா? என்ன ஸோ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்குவான்ட்டு நம்ம ஒரு வயசான அம்மா விட்டுட்டு போனா அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன பண்ணியிருக்கிறாங்க? யாரோ ஒருத்தர் போருக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன போருக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க அம்மா தான் போய் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் புரியறது ஷஹீத் மரணம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் விட அம்மா பார்த்துக்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா அப்ப அதுல எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாருங்க. நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இதெல்லாம். என்ன அல்ஹம்துலில்லாஹ் தாவா பணிகள் தப்லீக் பண்ணி மதம் விமர்சனம் எல்லாம் செய்ய வரல. பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன சில பேருக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன பட் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாவே நம்பு ஒட்டகத்தையும் கட்டி போடணும்னு சொல்றான். எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கோன்னு போனான்னு வச்சுக்கோங்க. என்ன அவங்கள வந்து எங்களுக்கு அந்த தாவா அப்படின்றது பேர் வந்து தாவா டூர், அதுக்கு பேரு. தாவா கூப்பிடுறது. ஓகே பாத்துக்கலாம். சிங்கப்பூர்ல தாவா பண்ண முடியாது. சிங்கப்பூர்ல வந்து நீ வந்து மேபி முஸ்லிம்களுக்குள்ள போய் தாவா கஷ்டம் செஞ்சுக்கலாம். மாற்று மதத்தினர் போய் நீங்க வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க எல்லாம் நம்ம அழைப்பு கொடுக்க முடியாது. அது பிடிச்ச போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தமிழ்நாட்டிலேயே கூட இந்தியாவிலேயே கூட மத மாற்றம் தடை சட்டம்லாம் போட்டாங்க. நம்ம போய் யாரையும் வந்து மதத்தெல்லாம் மாற்ற முடியாது. என்ன மேபி நமக்கு நாமே வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். நம்ம இஹ்லாஸ சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம இபாதத்துகளை வந்து உயர்த்திக்கணும். நம்ம ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ரோல் மாடலா இருந்தா அவங்க மனசுல மாற்றங்கள் வரும். மற்றும் மாற்று மத சகோதர சகோதரிகள் மேல மாற்றங்கள் வந்து நம்மள வந்து அவங்களுக்கு ஒரு ஆவல் வரும். ஓ இவ்வளோ உண்மையா நடந்துக்கிறாங்களே, என்ன இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்களே, அவங்களா வந்து கேட்டு அவங்களா வந்து மாறினாலும் அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை கொடுக்கலாம். என்ன பட் நம்ம வந்து அது அந்த தாவாங்கிற டாபிக் ஒண்ணு. காலு ரப்புனா இலைக்கும் லமுர்சலூன் அப்படிங்கிறாங்க. காலு எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. என்ன எல்லாம் அந்த முக்கியமான விஷயம் பாருங்களேன். காலான்னு சொல்லல, என்ன வந்து காலன்னு சொல்லல, காலு 3 பேரும் ஒத்துமையா தாவா பண்ணி எப்படி செஞ்சிருக்கிறாங்க. தாவா இல்ல அவங்க நபிமார்கள் நபித்துவத்தை எப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ரப்புனா எங்களுடைய ரப்பு. என்ன உன்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு எல்லாம் சொல்லல. என்ன உங்களுடைய ரப்புன்னு கூட சொல்லல. ரப்புனா எங்களுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தைரியத்தோட இருந்திருக்காங்க பாருங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல பேசும்போது அங்க இவங்களுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்கறவங்க இருப்பாங்க. என்ன முதலாளிகள் இருப்பாங்க. என்ன பணக்காரங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் பேசுறாங்க. நீலாம் எனக்கு ரப்பு கிடையாது. என்ன எங்க ரப்பு என்ன எங்க வந்து ரப்புங்க என்ன படைச்சவன், என்னை வந்து பரிபாலிக்கிறவன், என்னை மூத்தாக்குறவன், என்னை வந்து அப்படியே ரொம்ப துணிச்சலா சொல்றாங்க. ரப்புனா என்ன காலு ரப்புனா அந்த நாங்களாம் அடிமைகள் தான். அவன் அல்லாஹ்க்கு நாங்க அடிமை, உங்களுக்கு அடிமை இல்லடா அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப முக்கியமா இந்த அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் இவங்களும் பாருங்க எல்லாம் வந்து எல்லா நபிமார்களும்
இந்த அப்துங்கிறத புரிவிச்சிருக்காங்க. நாங்களாம் ஒரு அடிமைகள் தான். என்ன நம்மளாம் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நம்மளாம் அந்த அடிமைத்தனம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு இந்த பொறாமை, என்ன மற்றவங்கள பார்த்து ஒரு கோபம், அவங்க முன்ன இருந்து அவங்கள மாதிரி ஆகணுங்கிற நினைப்பெல்லாம் வராது. அதெல்லாம் யார் நாடுறானோ அவனை வந்து அந்த ரப்பு அது அவனுடைய விருப்பம். அது அறிவு கொடுக்கறதோ, கல்வி கொடுக்கறதோ நம்ம கேட்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி பறக்கத்தை கொடு, அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கல்வியை கொடு அப்படின்னு நம்ம கேட்கறது தப்பு இல்லை. அதனால பொறாமப்படுறதுக்கோ, யாருக்கும் பயப்படுறதுக்கோ நம்ம நம்ம கூடாது. எல்லாரையும் நீயத்தை சரி பண்ணிக்கணுங்கிறாங்க. ஒரு எந்த ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக ஒரு இஹ்லாஸோட நல்ல நியத்தோட செய்யப்பட்டால் அல்லாஹ் பாத்துக்கிறாங்கிற ஒரு நியத்தை செஞ்சா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் நம்ம அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம அல்லாஹ்க்காக செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அது நஷ்டமாவே இருந்தா கூட சோ அதுல அதுல வந்து தடைகள் வந்தாலும் சரிங்க, நம்ம அந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா அதுல வந்து நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். என்ன அல்லாஹ் அதுக்குள்ள கூலியை கொடுத்துருவான். என்ன சோ உங்களுக்கு உங்களுக்கு முர்சலூன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ். அந்த நபிமார்கள் சொல்றாங்க, இந்த நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு முர்சலூன் அப்படின்ட்டு நம்ம ஆணித்தரமா ரொம்ப சொல்றாங்க. அது வந்து அதுல பின்வாங்கவே இல்லை. ரொம்ப அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நடக்கும், நடந்தாலும் பயப்படாம என்ன என்ன அவங்க வந்து உங்களோட பொய்ப்பித்தார்கள் அப்படின்னா பொய்ப்பித்தார்கள்னா என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சும்மா அல்லாஹ் லேசா ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டான். இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. வருவாங்க, சொல்லுவாங்க, அவங்கள கல்லால் அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க, ஊரை விட்டு ஒதுக்குவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. இவ்வளவுலயும் அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன ஒரே ஒரு நிக்க வைக்கிது அவங்கள அப்படின்னா அல்லாவுடைய ரப் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் தெரியும். முர்சலூன் அவங்களுக்கு வந்து உண்மைய நபிமார்களுக்கு முர்சலூன் அவங்க வந்து அனுப்பப்பட்ட தூதர்கள் தெரியறவங்க தான் அப்படி நிற்கிறாங்க. நமக்கு என்ன பாடம் அப்படின்னா நம்ம முர்சலூன் நம்ம நபியோ நம்ம வந்து சஹாபாவோ கிடையாது. ஓகே ஏதோ முடிஞ்சது நல்ல நியத்துல என்ன தடைகள் வந்தாலும் நம்ம ரப்புக்காக செய்யறோம் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு நியத்தோட இஹ்லாஸோட செஞ்சு நம்ம உறுதியா நிக்கணும். என்ன எந்த ஒரு தடைகள் வந்தாலும் எந்த ஒரு பழிச்சொல் வந்தாலும் என்ன அதுல விட்டுறாம தொடர்ச்சியா அதான் சபுர்ங்கிறாங்க இல்லையா, விடாமுயற்சியோட என்ன அந்த முடிஞ்ச அளவுக்கு நல்ல மரங்கள் செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட். ஓகே. ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். மேலும் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதை பகிரங்கமாக எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்று கூறினார்கள். 17வது வசனம். இந்த வசனத்துல அவர்களுடைய வார்த்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்துச்சுன்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. 16வது வசனத்துல நாங்க எப்படிப்பட்டவங்கன்றத அல்லாஹ்வே நன்கறிவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 17வது வசனத்துல அவங்களுடைய எல்லை என்ன, அவங்களுடைய கடமை என்ன அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நாங்க உங்களை வந்து வற்புறுத்த போறது இல்லை, நேர்வழிக்கு கொண்டு வர்றதுன்றது எங்களுடைய பொறுப்புலையும் கிடையாது. ஸோ இறைவனுடைய செய்திகள் அவனுடைய ஏகத்துவத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை அப்படின்றத ஆஹ் அது அவங்களுடைய எல்லையை வரையறுத்து சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். பலாக் அப்படின்னு சொன்னா ஒரு செய்திய அதனுடைய ஃபுல் அர்த்தத்தோட எதையுமே மறைக்காம அதனுடைய முழு அர்த்தத்தோட துல்லியமாக அதுக்கு யார் உரியவங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் பலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல் முபீன் அப்படின்றது நமக்கு தெரியும், அதுவும் அதே மாதிரிதான் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நன்மை எது தீமை எதுன்றத பிரிச்சு காட்டக்கூடிய தெளிவான பிரச்சாரம். பலாகுல் முபீன் அப்படின்றது தெளிவான ஒரு எடுத்து வைத்தல், தெளிவான பிரச்சாரம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்றத அந்த தூதர்கள் வந்து
ரொம்ப தெளிவாக மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். சோ தூதர்களுடைய கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹினுடைய கட்டளைகள், தேவைப்பட்டா சில மொழிஜிசாக்கள், அதாவது அத்தாட்சிகள், மக்கள் எளிய முறையில புரியணுன்றதுக்காக வேண்டி ஒளிவு மறைவு இல்லாம அப்பட்டமா அப்படியே இதா பாத்துக்கோங்க, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் இது, அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இது, அல்லாஹ் இப்படிதான் சொல்லி இருக்கான்றத எடுத்து காமிக்கிறது அவங்களுடைய பணி. சோ அத அவங்க கரெக்டா செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி மக்கள் அதை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அதற்காக தூதர்கள் யாருமே குற்றவாளிகள் கிடையாது அல்லாஹ்விடத்துல. இப்ப மக்கள் ஏத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்ல, ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் தூதர்கள் மேல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல அப்படின்றத பாக்குறோம். இப்போ மக்களை வற்புறுத்தி சொல்றது அல்லது அவங்க ஈமானுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான இது தூதர்களுக்கே அதிகாரம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி மார்க்க பிரச்சாரம் செய்யறாங்க எத்தனையோ பேர் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்யறாங்க. அவங்களுக்கு மக்கள் மேல எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எந்த ஒரு பலவந்தமாக இஸ்லாத்தை திணிப்பது அல்லது அவங்கள போர்ஸ் பண்றது அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்படி செய்யவும் கூடாது அப்படின்றதுதான் ஆஹ் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம், குறிப்பாக இந்த வசனம் கூட. மக்களுடைய மக்களுடைய இதயங்களை மாற்றுறது அப்படின்றது நம்ம சக்திக்கு, அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நம்மள்ட்ட வர்ற மக்கள்கிட்ட நம்ம ஒரு மென்மையான முறையில அவங்கள்ட்ட விஷயத்தை எடுத்து சொல்றதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஹிதாயத், நேர்வழி அப்படின்றது அல்லாஹ்வினுடைய கையில தான் இருக்குன்றத நம்ம இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி மார்க்க பிரச்சாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன ரீதியான விடுதலை கிடைக்கும். ஒருவருடைய வெற்றி அப்படின்றது மக்கள் மாறிடணும், எல்லாரும் முஸ்லிம்கள் ஆயிரணும் அப்படின்றது கிடையாது. கூட்டம் சேர்ந்து கூட்டம் திரளுவது அப்படின்றது கிடையவே கிடையாது. அவர் எடுத்து சொன்னாரா இல்லையா, அதோட அவருடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸை பத்தி எப்பயுமே முஸ்லிம்கள் கவலைப்படக்கூடாதுன்றது புரிய வருது. ஆமா, அது இருந்தாலே ஒரு பெரிய மன விடுதலை கிடைக்குமே நமக்கு. தாவா செய்யணும் அப்படிங்கும் போது மக்கள் ஏத்துக்கொண்டாதான் அல்லாஹ் கவுண்ட் பண்ணுவான், அப்படி இல்லை, நம்ம செஞ்சோமா இல்லையான்றதான் அல்லாஹ் பாக்குறான். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்றது என்ன, மனித சமுதாயம், மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வேலையை செய்யறாங்கன்னா, ஒரு முயற்சியை செய்யறாங்கன்னா அதற்கான ரிசல்ட்ட நினைச்சே பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுறாங்க. 10th ஸ்டார்ட் பண்ணும் போதே பப்ளிக்கை நினைச்சு ஃபீல் பண்றா 10th ஸ்டூடெண்ட், 12th எக்ஸாம். இந்த மாதிரி அந்த முடிவுகளை அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லி எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்றோம், செய்யறோம், ஆனா முடிவு அப்படின்றது நம்ம கையில இல்லவே இல்லை. இந்த புரிதல் ரொம்ப ஆழமா இருக்கும். சோ மனிதர்கள் அதிகமா கவலைப்படுற விஷயம், மன அழுத்தத்துக்குள்ள ஒரு விஷயம் எல்லாமே எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, டிப்ரெஷன் அதிகமாகுது, எதுவுமே செய்ய முடியாத மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னும் போது முடிவுகளை யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அதுல ஒரு லைஃப்ல படிக்கணும்ன்ற ஒரு ஜாலியா படிக்கணும்ல, அதுவும் இருக்காது. மத்தவங்கள்ட்ட சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷமா பேசுவோமா, அதுவும் இருக்காது. குடும்பங்களோடு ஜாலியா ஒரு இடத்துல பேசுறோமா, சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறோமா, அதுவும் முடியாது. ஏன்? ஒரே காரணம் தான், அந்த எதிரில இருக்கிற அந்த முடிவுகளை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சோ இது எப்பயுமே இருக்கக்கூடாதுன்றத இதுல நம்ம நல்ல அழுத்தமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி நிறைய நபர்களை பாக்குறோம், குடும்பத்திலேயும் சரி சமூகத்திலேயும் சரி, அவங்க கருத்தை மக்கள் கட்டாயம் ஏத்துக்கொள்ளணும்னு சொல்லி திணிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அதை ஏத்துக்கலையா வன்முறை ரீதியாக இல்லைன்னா பிரிஞ்சு போற மாதிரி இப்படிதான் ஒரு விஷயத்த அணுகுறாங்க. ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரது என்னன்னா, நன்மையை எடுத்து சொல்லுங்க, அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. பிறரை வற்புறுத்துறதுக்கு, பிறரை பலவந்தமாக ஒரு விஷயத்த செய்ய சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை அப்படின்றது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது. அதே மாதிரி குடும்பத்துல பெற்றோருடைய ஒரு கடமையாக எப்படி அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் தீய வழிகள்ல போறாங்க அப்படின்னும் பொழுது அதை நினைச்சு 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 புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல எப்போ இது புலம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த டீனேஜ் அவன் தாண்டினதுக்கு பின்னாடி ரொம்ப அதிகமான ஒரு தவறுகளை செய்யக்கூடிய சமயத்துல பெற்றோர்கள் புலம்புறாங்க. ஆனா சின்ன விஷயத்துல, அதாவது சின்ன வயசுல இருந்தே
நன்மைகள் எது, தீமைகள் எதுன்றத மிக தெளிவாக அந்த சிறுவனுக்கும் அந்த சின்ன ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தரணும்ன்றத பார்க்க முடியும். அதையும் மீறி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய பொறுப்புல இல்லை. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனை பாக்குறோம், அவங்களுக்கே அந்த ஹிதாயத் கிடைக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு கூட ஹிதாயத் கிடைக்கல. அப்படின்ற சில உதாரணங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அவங்க செயல்களுக்கு அவங்களே பொறுப்பாவாங்க. ஆனா பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நன்மை ஏது, தீமை ஏது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது போன்ற சில முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி தொழுகாட்டி என்ன நன்மைகள், என்ன தீமைகள் நமக்கு வந்து கிடைக்கும், அதே மாதிரி தொழுகாட்டி என்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து சொல்லிக் கொண்டே வரும் பொழுது பெரிய வயதில் அவன் தன்னை சரி செய்து கொள்வான் என்பதுல சந்தேகம் இல்லை. மீறி நடந்துச்சுன்னா அல்லாஹ் ஆலம் அவனுக்கு தான் மிக வெளிச்சம். நம்மளுடைய முயற்சி, பெற்றோர்களுடைய முயற்சி அப்படின்றது ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவான செய்தியை எடுத்து வைக்கிறது தான் உன்னுடைய கடமை. ஆமா, நிறைய ஃபாதர்ஸ், அதாவது பெற்றோர்கள், நிறைய தகப்பன்மார்களே நம்ம வந்து பார்க்க முடியும். என்னன்னா, சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு வயசு வரைக்கும் நான் வந்து சரி பண்ணியிருக்கேன், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உனக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன், அந்த சைடு போவாதுன்னு சொல்லியிருக்கேன், வண்டியில வேகமா போவாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்றத ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு நல்ல பண்பும் கூட. சின்ன வயசுல இருந்து அவங்களை பழக்கப்படுத்தி வந்து ஒரு வயது வரைக்கும் தான் உங்களை வந்து அந்த பெற்றோர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேல அவனா வந்து செல்ஃபா வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம கடமை அப்படின்றது பெற்றோர்கள் அப்படின்னு வைக்கும் பொழுது எடுத்து சொல்றதுதான் கடமை. ஓகே, அடுத்தது வந்து நன்மைகளை செய்யறாங்க, மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற செய்தியும் குழப்பம் இல்லாம ஏதாவது வந்த செய்தி போன செய்தி எல்லாம் எதையுமே வந்து சமுதாயத்துல நம்ம வந்து பரப்பக்கூடாதுன்றதை தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு விஷயத்த சொல்றோமா, குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு இருக்கிறதா, அது உண்மையிலேயே வந்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, நபி அவர்கள் இப்படி வாழ சொன்னாங்களா, அல்லது வந்து உண்மையான கருத்தா, இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் யோசிச்சுதான் ஒரு செய்தியை பரப்பணுமே இல்லாம சும்மா வந்து நம்மளும் ஏதோ சொல்றோம் அப்படின்றதுக்காக வேண்டி எப்பயுமே எதையுமே. ஏன்னா சமுதாயத்துல நம்ம வார்த்தைகள் அதை கேட்டு திருந்தவர்கள் அல்லாஹ் ஆலம் நமக்கு தெரியாது, அப்படி கேட்டு தெரிந்தவர்கள் கூட இருக்கலாம். சோ நம்ம சொல்றது என்ன, பலாகுல் முபீன், தெளிவான ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம செய்யணும்ன்றத, அதுதான் சிறந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்பவும் பாருங்க, டீமா பேசுறாங்க 3 பேரும் அலைனா சேர்ந்து ஒரே போரஸ்ல சொல்றாங்க. ஒருத்தங்க பயப்படவே இல்லை, 3 பேரும் சேர்ந்து உறுதியா நிக்கிறாங்க. ஒரு ஒற்றுமை பாருங்க. சோ இந்த டீம் ஒர்க் எல்லாம் திருப்பி இதுல சொல்றாங்க, இல்லல் பலாகுல் முபீன், அது தெளிவா எடுத்துரைப்பு. தெளிவா எடுத்துரைப்புதுன்னா சொல்லால் செயலால். நம்ம வந்து சும்மா தேரி மட்டும் படிச்சுட்டே போய் நீ பொய் சொல்லாத நம்ம இவர் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன அது யார் கேட்பா, நீனே சரியில்லை நான் உன் பேச்சை எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெளிவா எடுத்துரைக்கிறது அப்படின்னா அதான். என்ன அவர் சிறந்த ஆசிரியர் என்னன்னா எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு செயலை செஞ்சு காமிக்கிறது மூலமா, என்ன ரோல் மாடலிங் சொல்லுவாங்க இல்லையா. என்ன அவங்க நபிமார்கள் எல்லாம் என்ன, அவங்க வந்து குரானோடு மட்டும் தேரி மாதிரி உட்காந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இங்க நானும் இப்ப பேசிட்டு உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி பேசிட்டு என்ன அவங்க போய் இன்ஷால்லா வீட்டுல போய் செய்வோம் பேச்சோட நிப்பாட்டக்கூடாது. அவங்க அது என்ன பண்ணும், அதான் தெளிவா எடுத்துரைக்கிறது. தெளிவா எடுத்துரைக்கிறது ஒண்ணு கவுலுன் ஷதீதுன்னு சொல்லுவான், உங்களுடைய வார்த்தை வந்து எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவான், உங்களை தெளிவா பேசுங்கன்னு சொல்லுவான் இல்லைங்களா. உங்களுடைய வார்த்தையில வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாம கம்யூனிகேஷனை பத்தி எல்லாம் நிறைய டீச் பண்ணுவோம், டெமோ பண்ணணும். சில பாருங்களேன், நிறைய டெமோ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாடம் நடத்தும் போதே அவங்க பேனா யூஸ் பண்ணிருக்காங்க, பென்சில் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஒரு கோடு, பெரிய கோடு சின்ன கோடு எல்லாம் போட்டிருக்கதா சொல்றாங்க இல்லைங்களா. என்ன அந்த ஹதீஸ், என்ன ஹதீஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ அதாவது வந்து மனிதனுடைய ஆசைகள் அப்படின்றது மரணத்தை தாண்டியும் இருக்கும், ஆனா மரணம் வந்து அவனை தடுத்துடுது, ஆசைகள் நீண்டு கொண்டே போகுதுன்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு அதுல ஒரு கோடை மட்டும் நடுவுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இழுத்துக்குவாங்க.
பாருங்க. அதுதான் மனிதனுடைய ஆசைகள், அந்த கோடு தான் ஆசைகள். ஆனா ஆமா இந்த பாக்ஸ் அப்படின்றது வந்து மனிதனுக்கு இருக்கிற எல்லைகள். எவ்வளவு தூரம் அவன் லைஃப்ல பயணிக்கணுமோ அவ்வளவு தூரம் தான் போக முடியும். ஆனா ஆசைகள் அப்படின்றது அந்த கட்டத்தை விட்டு வெளியே இருக்கு. அத பாருங்க. சொன்னீங்க. அது என்னதான் நம்ம வந்து தியரியா சொன்னா கூட இந்த மாதிரி எழுதி போட்டு பாடம் நடத்தும் போது மக்களுக்கு நல்லா புரியும். என்ன ஸோ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். தொட்டு எழுதி வாயால என்ன சொல்லி காமிக்கும் போது தான் வந்து அது கிளியரா பார்க்கணும். நம்ம வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ரொம்ப இந்த திறமை நல்லா இருக்கும் கொடுத்துருப்பான்ல. என்ன சில ஆசிரியர்கள் மூலமா நல்ல மாணவர்கள் உருவாவாங்க. என்ன அவங்க எழுத்து அழகா இருக்கும், பேச்சு அழகா இருக்கும், என்ன அது சொல்ற விதம் நல்லா இருக்கும். அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டும் நல்லா இருக்கும். ஒரு சிறந்த ஆசிரியரா உருவாகணும். எல்லாருக்கும் முடியும், முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. என்ன அந்த ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு நமக்கு என்ன இதுல படிப்பினை அப்படியா இருக்கும்னா, நம்ம சொல்லால செயலால நம்மளும் வந்து ஏற்கனவே ரசலாசனம் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. என்ன இப்படி இப்படிலாம் தஹஜ்ஜுத் தொழுதுருக்குறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, ஃபர்ல தொழுதுருக்குறாங்க, சதக்கா செஞ்சிருக்கிறாங்க. என்ன 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 எவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்க வந்து விடாமுயற்சியோட என்ன தாவா செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு செய்ய முடியாது. நம்ம வந்து நபியோ சஹாபாக்களோ கிடையாது. ஒரு என்ன நம்மளா முடிஞ்ச அளவுக்கு என்ன எந்த அளவுக்கு ஒரு நம்ம ஒரு வீட்டுல பக்கத்துல நெய்பர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோ நம்ம கடமையை செய், பலனை ஒரு பழமொழி தான், எதிர்பார்க்க எதிர்பார்க்காதேன்னு சொல்றாங்க இல்லையா? அது நம்ம மார்க்கத்துல கிடையாதுங்கிறாங்க. கடமையை செய், பலன் கடமையை செய், பலனை பலன் எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல மனிதர்களிடம்னு போட்டா முடிஞ்சது. மனிதர்களிடம் பலனை எதிர்பார் அல்லாஹ் கிட்ட. என்ன சோ அப்பதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். என்ன கடமை செய், பலன் இல்லைன்னா அப்புறம் எல்லாமே பலன் இருந்து தான் நம்ம செய்ய முடியும். அது சும்மா நம்ம அல்லாஹ் இங்க நமக்கு பலன் கொடுக்கலன்னா கூட மறு உலகத்தில் நமக்கு பலன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு இருந்தாதான் நமக்கும் வந்து ஒரு உத்வேகம் வரும். சும்மா சொல்லுவாங்க, நீ வந்து ஆஹ், ஆஹ், ஒருத்தங்களோட கஷ்டத்துக்காக செஞ்சாலும் அல்லாஹ் பாக்குறான்னு சொன்னா அதுல இன்னும் ஸ்ட்ரென்த் கூடுது இல்லையா? என்ன நம்மளை படைச்சவன் அது மூலமா சந்தோஷப்படுறான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆர்வம் வரும். என்ன ஸோ நம்ம வந்து இன்னும் தைரியம் அல்ல கடவுள் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கையோட நம்ம செய்வோம். ஸோ நம்ம செய்யற நம்ம கடமை நம்ம செய்யணும். அதான் முயற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆஹ் முயற்சியே பண்ணாம இவெல்லாம் திருந்த மாட்டான், இவெல்லாம் போய் என்ன பேசுறது ஒரு நம்பிக்கை இல்லாம விட்டுட்டோம் வச்சுங்களேன், நான் என்ன ஆகும், நிச்சயமா அவங்க வந்து திருந்த போறது இல்லை. ஒரு விஷயம் தப்பு செய்யறாங்க அப்படின்னா, ஆனா முயற்சி பண்ணா திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? என்ன அது நம்ம முயற்சியின்மை இன்மை பயக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. ஒரு திருக்குறள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் சில இடத்துல சொல்லுவான், நீங்கள் தொழுவதன் மூலம் சொர்க்கம் சொல்லலாம் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படின்னு. அது எப்படி நம்ம சில பேர் ஆயத்துக்கள் சொல்றாங்க என்ன அது தொழுகிறவங்களுக்கே வந்து லஅல்லக்கும் துஃப்லிஹூன் துஃப்லிஹூன் லஅல்லக்கும் லஅல்லக்கும்னு சொல்லுவான். என்ன அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம வந்து இது செஞ்சா நீங்க இப்படி ஆகலாம் அப்படிங்கறது தான் அல்லாஹ் கொடுக்குற ஒரு ப்ராமிஸா நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஹோப்பா எடுத்துக்கணும். ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட செஞ்சா அதோட வெற்றியோட சான்சஸ் கூடுது இல்லைங்களா? ஆனா செய்யாம இருந்தா நிச்சயம் தோல்வி தான் கிடைக்கும். என்ன சோ முயற்சி பண்ணி பார்த்தாலாவது ஏதாவது நம்ம ஒரு நாலு கதவு தட்டினாலும் ஒரு கதவு திறக்கும். தட்டாமே இருந்தா அதை திறக்குமா? என்ன ஒன்னும் திறக்காது இல்லைங்களா? சோ நம்ம முயற்சி வந்து விட்டுறக்கூடாது. சோ இதை பத்தி கவலைப்படக்கூடாது. என்ன நீங்க சொன்ன மாதிரி கவலை வந்து அவங்க வந்து இது எங்களுடைய கடமை, கடமைக்கா கடமைக்கா செய்யக்கூடாது. ரொம்ப எல்லா வேலையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டு டெமோ பண்ணிட்டு அல்லா மேல தவக்கல், அல்லா மேல விட்டுறணும். இக்லாஸ் ஹிதாயத்தை கொடுக்கறதோ ஹிக்மத்து கொடுக்கறதோ அல்லாவுடைய கையில தான் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து பட் அதே நேரம் நம்ம ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கிறான், அவன் வந்து சொல்லிட்டு இப்படி சொன்னீங்க இல்லையா, ஏய் பைக்ல வந்து இப்போ இந்த போய் இந்த தப்புலாம் பண்ணாத நான் அப்படின்னு சொல்லிட்டேன், நீ கேட்கலன்னா நிறைய இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அது ஒண்ணு அந்த எச்சரிக்கையும் செய்யணும். அதே நேரத்துல அல்லாஹ்கிட்ட நம்ம உதவி கேட்கணும்.
துவாக்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க? குர்ரத்து ஐன் என்ன துவா அது? ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما. ஆமா, இந்த குழந்தைகள் கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கு, என்ன சிறந்தவர்களுக்கு இமாமா தலைவர்களாக்குன்னு அல்லாஹ்கிட்ட ஏன் துவா கேட்கணும்? முதல்ல அல்லாஹ்வுடைய துவா கேட்டுட்டு முயற்சிகள் இறங்கணும். முயற்சிகள் செஞ்சுக்கிட்டும் துவா கேட்கணும். என்ன கடைசியில வந்து நம்மளோட எஃபர்ட்ல எதுவும் ஒரு நேர்வழிங்கிறது அல்லாஹ் கொடுக்குற நேர்வழி தான். என்ன அதே நேரம் நம்மளுடைய முயற்சிகளும் செய்யணும். அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல வந்து அப்படியே நம்ம நான் சொல்றேன் கேட்டா கேட்காட்டி போ அப்படின்னா வந்து ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மை அப்படி சொல்ல வரல அல்லாஹ் இதுல. அவங்க பலாகுல் முபீன் அப்படிங்கிறாங்க. பலாகுல் முபீன்ங்கிறது வந்து ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப தெளிவானா வந்து இதோட நன்மைகள், இது செய்யலைன்னா இது என்ன தீமை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லால செயலால செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. நம்மளும் அந்த எல்லா எஃபோர்ட்டும் போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விட்ட துவா கேட்கணும். மற்றங்கள் மனதை என்ன கல்வ மாத்திரம் அல்லாஹ் கையில தானே இருக்கு. குழு சம்பில் குழுனா அல்லாதீனி யா முகல்லிபல் குழு அப்படிங்கிறோம்ல. அல்லாஹ் வந்து மனசை ஒரு நிமிஷத்துல மாத்திருவான். சோ அதுல வந்து ஹோப்பு விட்டுறக்கூடாது. நம்ம கல்வை வந்து நேர் வழியில இருந்து அவன் பரட்டிடக்கூடாது. அதுக்கும் நம்ம கல்விக்கு துவா கேட்கணும். சோ இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு ஆமா அலைனா இல்லல் பலாகுல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சோ மூத்தா போற நேரத்துல என்ன சொல்லலாம்? என்ன நாங்க எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு. சோ நம்மளால முயற்சி எஃபர்ட் சக்தி இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நடுவுல விட்டுட்டு வந்துடக்கூடாதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். பலாக்ல வந்ததுதான் தப்லீக்னு சொல்றாங்க இல்லையா? எடுத்துரைப்பது தப்லீக் முபீன். பையினா பையினான்னு வந்தது தெளிவான, முபீன வந்து பையினா. பையினான தெளிவான. பலாக் அப்படின்றது வந்து ஒரு இஸ்முன்னு சொல்லலாம், நவுன்னு சொல்லலாம். பல்லக அப்படின்றது ஒரு ஒரு வெர்பு. பல்லக அதுல அவருடைய மஸ்தர்ன்னு சொல்லுவீங்கல்ல, மஸ்தர் தான் வந்து தப்லீக், எட்டி வைத்தான். தப்லீக் அப்படின்றது எட்டி வைப்பது. பல்லிகனா ரமதானுக்கு முன்னாடி மோதும்ல ஷாபான்ல வந்து பல்லிகனா ரமதான் அது வந்து துவா ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு வந்து அடைய செய்யினா அது பல்லிகனா அதே வார்த்தை தானே இது, இந்த வார்த்தை தான் இருக்கு. என்ன துவா அதுங்க? என்ன துவா அது? பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமதான். பல்லிகனா ரமதான் அடைய செய் அப்படின்னு சொல்லி அடைய செய். அந்த இதுல வந்த வார்த்தை தானே அதுவும் இல்லைங்களா? எங்களுக்கு வந்து அடைய செய் வந்து நாங்க போய் அதை அடைய செய் அப்படிங்கிறதா, அது எங்களை அடைய செய்யுங்கிறது இல்லைங்களா? எங்களுக்கு அதை அடைய செய் அப்படின்னு ரெண்டும் ஒன்று தானே. அது நம்மள அடையுது, நம்ம அதை போய் அடையிறது தானே. ஓகே இன்ஷா அல்லாஹ்.